எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு அடுத்த மாமண்டூர்ல தாங்க இருக்கோம். மாமண்டூர்ல நம்ம ஒரு சூப்பரான ஒரு டவுன்ஷிப் பார்க்க வந்திருக்கோம். இந்த காரிடார் பத்தி சொல்லணும்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நியூ சென்னை அப்படின்னே சொல்லாங்க. அந்த அளவுக்கு ஃபியூச்சர்ல ஒரு பயங்கரமான அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஏரியால தான் நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம். இங்க நம்ம வந்து ஒரு கிராண்டான ஒரு டவுன்ஷிப் வந்து பார்க்க வந்திருக்கோங்க. இந்த டவுன்ஷிப் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை டு திருச்சி ஜிஎஸ்டி ரோடு இருக்கு இல்லையாங்க, அந்த ஜிஎஸ்டி ரோடுக்கு அப்படியே ஒட்டினா மாதிரி தாங்க இருக்கு. இப்ப நீங்க பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ரோடு 6 லேன் ரோடா இருக்கு. நமக்கு கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா 8 லேன் ரோடா மாற போதுங்க. அந்த ஜிஎஸ்டி ரோடுக்கு அப்படியே ஒட்டின மாதிரி தான் ஒரு சூப்பரான ஒரு மெகா டவுன்ஷிப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டவுன்ஷிப்போடைய என்ட்ரன்ஸ் ஆர்ச் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எலிவேஷன் வந்து கொடுக்குறேன். 2 கோடி ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் எலிவேஷன் ஆர்ச் தான் வந்து இவங்க கொடுக்குறாங்க. இந்த டவுன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 230 ஏக்கர்ல பிரம்மாண்டமா ரெடி பண்றாங்க. இந்த டவுன்ஷிப்போட நேம் வந்து சமீரா யூனிவர்ஸுங்க. அதாவது ஒரு 5 கண்ட்ரியோடைய லேண்ட்ஸ்கேப்பை வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வர போறாங்க. இன்னைக்கு இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, மற்ற டீடைல்ஸ் எல்லாமே பார்க்க போறேங்க. இங்க லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, இது சுத்தி டெவலப்மெண்ட்ஸ் என்ன இருக்கு, ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரியான அப்ரிசியேஷன்ஸ் எல்லாம் இந்த லேண்ட் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல போய் பார்க்க போறோம். சென்னை சரௌண்டிங்ல இந்த மாதிரி ஒரு டவுன்ஷிப் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சமீரா வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு டவுன்ஷிப் ரெடி பண்றாங்க. ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ்ல இருந்து மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஏத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம சென்னையிலேயே ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்ல தாங்க இருக்கும். சமீரா யூனிவர்ஸ்ங்க. ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் 230 ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 230 ஏக்கர்ல மொத்தம் 4 ஃபேஸா வந்து ரெடி பண்றாங்க. இப்போ நம்ம இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1ங்க. ஃபேஸ் 1 மொத்தம் 40 ஏக்கருங்க. 40 ஏக்கர்ல 1200 பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்க பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. எல்லா ஃபேஸிங்லயுமே உங்களுக்கு பிளாட்ஸ் வந்து இருக்குங்க. அண்ட் இன்னும் 10 நாள்ல இந்த ஃபேஸ் 1 வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. அதாவது பொதுவாக நம்ம ஒரு சைட்ல வீடியோ பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த சைட்டை பேஸ் பண்ணி சுத்தி என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனா இந்த சமீரா யூனிவர்ஸ்ல 230 ஏக்கருமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு லொகேஷன் அட்வான்டேஜ் தாங்க. என்ட்ரன்ஸ்ல இருந்து இந்த ஸ்பேஸ் 1 வரையுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அபரிவிதமான வளர்ச்சிகள் திட்டங்கள் வந்து உள்ள வரப்போகுதுங்க. உள்ளேயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் வரப்போகுது, காலேஜ் வரப்போகுது, ஹாஸ்பிட்டல் வரப்போகுது, ஐடி கம்பெனி வரப்போகுது, ஜிம் வரப்போகுது, ஸ்போர்ட்ஸ் அகாடமி வரப்போகுது. தமிழ்நாட்டோடைய டாப் பிளேயர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு கோச்சா வர போறாங்க. அது மட்டும் இல்லாம சீனியர் சிட்டிசனுக்கு வில்லாஸ்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுதுங்க. அம்யூனிட்டிஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 180 அம்யூனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல பெட்ரோல் பங்க்குமே வரப்போகுது. நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த சைட்ல இருந்து நீங்க வெளியே போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த டவுன்ஷிப்குள்ளேயே உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்துருங்க. இந்த டவுன்ஷிப்ல 80 அடியில ரோடு இருக்கு, 60 அடி ரோடு இருக்கு, 40 அடி ரோடு இருக்கு, 30 அடி ரோடு இருக்கு, 24 அடி ரோடு இருக்குங்க. நீங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து வர வழியில ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரோடோடைய ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் 10 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இங்க ரோடோடைய ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். எல்லாமே பிளாக் டாப் தார் ரோடு தான் வந்து இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இப்போ நம்ம சமீரா யூனிவர்ஸ்ல இருந்து என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. பொதுவாக நம்ம எல்லா சைட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் அட்வான்டேஜ் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அந்த லொகேஷன் அட்வான்டேஜ் வச்சு தான் ஃபியூச்சர்ல நமக்கு என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், அந்த இடம் எப்படி அப்ரிசியேஷன் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியுங்க. என்னடா இது செங்கல்பட்டு மாமண்டூர்ல நமக்கு அப்படி என்ன மாதிரியான அப்ரிசியேஷன் வந்து கிடைக்க போகுது, இன்னும் அப்படி லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. உங்களுக்காக தெளிவா நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். பொறுமையா நீங்க வந்து நிதானமா கேளுங்க. நம்ம ஜிஎஸ்டி ரோடுக்கு அப்படியே மேல இருக்கோங்க. ஆன் ஜிஎஸ்டில தான் நம்ம இருக்கிறதுனால ஜிஎஸ்டி ரோடு இப்போ 6 லேன் ரோடா இருக்கு. நமக்கு கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா 8 லேன் ரோடா மாற போகுதுங்க. செங்கல்பட்டு இங்கிருந்து வெறும் 7 கிலோமீட்டர் தான். செங்கல்பட்டோடைய நியூ கலெக்டர் ஆஃபீஸ் ஜஸ்ட் 4.5 கிலோமீட்டர்ஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டோடைய நியூ பஸ் ஸ்டாண்ட் நமக்கு வெறும் 5 கிலோமீட்டர்ஸ் தாங்க. மிகப்பெரிய லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு செங்கல்பட்டு தாங்க. செங்கல்பட்டை ஸ்மார்ட் சிட்டியா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வில்லேஜ் எல்லாம் டவுன் ஆகும், டவுனை வந்து சிட்டியாகவும் மாத்துறதா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டிங்க. இதை வந்து எதுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையோடைய விரிவாக்கத்துக்காக ஒரு 5 இடத்தை சூஸ் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்ம செங்கல்பட்டும் ஒண்ணுங்க. செங்கல்பட்டை சுத்தி நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வில்லேஜஸ் எல்லாமே டவுனா சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஐடி கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வர போறாங்க. அது பக்கத்திலேயே இருக்கிறதுனால நமக்கு ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன் வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா கிடைக்குங்க. நம்ம சமீரா யூனிவர்ஸ்ல இருந்து மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் ஆயிடலாங்க. அண்ட் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே நமக்கு ஜிஎஸ்டி ரோட்ல ஹைவேன்றதுனால நம்ம ஈஸியா வந்து ஒரு ½ ஹவர்லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. உங்களுக்கு தெரியும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு முன்னாடி கூடுவாஞ்சேரி இந்த சரௌண்டிங்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஸ்மார்ட் சிட்டி வரதுக்கு முன்னாடி செங்கல்பட்டு எப்படி இருந்துச்சு, ஸ்மார்ட் சிட்டி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் செங்கல்பட்டு எப்படி இருக்கு, ஒன்ஸ் எல்லா ப்ராசஸும் நடக்கும்போது செங்கல்பட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கண்டிப்பா பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்தவாசி டு திருவண்ணாமலை அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 லேன் ரோடா இருக்கு. ஃபியூச்சர்ல அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 4 லேன் ரோடா மாத்த போறாங்க. இங்க இருந்து நமக்கு செய்யூர் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல தாங்க இருக்கு. அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா 800 ஏக்கர்ல சிப்காட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டா இருக்குங்க.
கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா இது சிஎம்டி லிமிட்குள்ள வரப்போதுங்க. ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையோடைய விரிவாக்கத்துக்காக இந்த சைடு அரக்கோணம் வரையும் இந்த சைடு அச்சரப்பாக்கம் வரையும் சிஎம்டி லிமிட்குள்ள வந்து கொண்டு வர போறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டி லிமிட்குள்ள வந்துருங்க. சிஎம்டி லிமிட்குள்ள வரும்போது நமக்கு ரெசிடென்ஷியலா பயங்கர growth வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு எல்லாமே இருக்குங்க. இப்போ உங்களுக்கு லொகேஷன் அட்வான்டேஜஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சமீரா யூனிவர்ஸோடைய ரொம்ப ப்ரீ லான்ச்ல தாங்க இருக்கும். அதாவது இன்னும் சைட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 10 நாள்ல சைட் வந்து லான்ச் ஆக போகுது. அதுக்குள்ளேயே நம்ம வீடியோ பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு சூப்பரான பிரைஸ்ல வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. மார்க்கெட் வேல்யூவோட 50% வந்து இவங்க கம்மியா கொடுக்குறாங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1350 ரூபாங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இங்க சரௌண்டிங்லயே வந்து ஜிஎஸ்டி ரோடுக்கு மேலேயே வந்து 2000 ரூபாய் 2500 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க இவ்வளவு அம்யூனிட்டிஸ் கொடுத்து வெறும் 1350 ரூபா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் 1ல ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க லோனுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இது டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் இருக்கனால உங்களுக்கு 70% வரையும் வந்து பாத்தீங்கன்னா லோனுமே இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே வந்து அரேஞ்ச் பண்றாங்க கம்பெனி சைட்ல இருந்து. நீங்க உங்க வீட்டுல இருந்து சைட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு ஒரு கால் பண்ணா போதுங்க. உங்க வீட்லயே பிக்கப் பண்ணி உங்க ஃபேமிலியோட சைட்டுக்கு கொண்டு வந்து சைட்டை உங்களுக்கு காட்டிட்டு திருப்பி உங்க வீட்லயே டிராப் பண்ற வரையும் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியே வந்து எல்லாத்தையுமே பாத்துக்குதுங்க. ஸோ உங்களுக்கு இந்த சமீரா யூனிவர்ஸ் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. டிஸ்பிளேல வந்து நான் டைரக்டா சமீரா யூனிவர்ஸோடைய நம்பர் தான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எந்த டீடைல்ஸ்னாலும் நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாங்க. அதாவது நான் என்ட்ரன்ஸ்ல இருந்து இந்த ஃபேஸ் 1 வரையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைட்டுக்கு வரும்போது நீங்களே வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டை உணர்வீங்க. இப்போ நம்ம வந்து ரொம்ப early ஸ்டேஜ்ல இருக்கோங்க. ரோடோடைய ஒர்க்கு எல்லாமே போயிட்டு இருக்கு. இவங்க ஃபேஸ் 1ல வந்து பாத்தீங்கன்னா 50% சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் ஃபேஸ் 2 இருக்கு, ஃபேஸ் 3 இருக்கு, ஃபேஸ் 4 இருக்கு. ஸ்கூல் வரப்போகுது, காலேஜ் வரப்போகுது, ஐடி கம்பெனி வரப்போகுது, ஹாஸ்பிட்டல் வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு சைட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 5 கண்ட்ரிஸோடைய லேண்ட்ஸ்கேப்புமே வரப்போகுது. துபாய், நியூயார்க், லண்டன், வெனிஸ், ரோம் அப்படின்ற கண்ட்ரிஸோடைய அப்படியே அங்க எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஏரியாவுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க கிரியேட் பண்ண போறாங்க. அண்ட் நீங்க சைட்டுக்கு வரீங்க அப்படின்னா நீங்களே வந்து நோட் பண்ணிக்கிங்க இன்னைக்கு எப்படி இருக்கு, ஒரு 6 மாசம் கழிச்சு இந்த சைட் வந்து எப்படி இருக்கு, இன்னும் 1 வருஷம் கழிச்சு இந்த டவுன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்ணு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரப்போகுது. நீங்க எதுக்காகவுமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே போக வேண்டிய அவசியமே இருக்காது. கமர்ஷியல் வைஸாகவும் ரெசிடென்ஷியல் வைஸாகவும் உங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் எல்லாமே உள்ள வர்றதுனால இந்த டவுன்ஷிப்போடைய ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு பயங்கர அப்ரிசியேஷன் வந்து கொடுக்குங்க. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30% ஹைக்ன்றது வந்து நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் 2 வருஷத்துல இந்த சைட்டை வந்து உங்களுக்கு டபுள் ஆஃப் த அமௌண்ட் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. இதுல வந்து டவுட்டே கிடையாது. நீங்களே சைட் விசிட் வரும்போது இந்த சைட்டை பத்தி கம்ப்ளீட்டா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். நம்ம சென்னை சரௌண்டிங்ல இந்த மாதிரி ஒரு டவுன்ஷிப் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு அருமையான ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வீடு கட்டி உங்க ஃபேமிலி கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் டபுள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.